நாம எல்லாருமே நிறையவே கே ட்ராமாஸ் பார்த்துருப்போம். அந்த கே ட்ராமாஸ்ல ரொம்பவே அழகான ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சது யாருன்னா, அது ஆக்டர் சுள்ளின்னு சொல்லுவேன். சின்ன வயசுலயே ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற கனவோட சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பேண்ட்ல சேர்ந்து ஒரு சிங்கர் ஆகி, படிப்படியா ஒரு பெரிய ஹீரோயினான இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஏகே 96.1 இந்த சேனல பாருங்க. ரொம்பவே அழகான கொரியன் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ஆக்டர் சுள்ளி. இவங்களோட உண்மையான பேர் என்னதுன்னா சோய் ஜின்ரி. இந்த சோய் ஜின்ரியோட அர்த்தம் என்னதுன்னா த ட்ரூத் அப்படின்றது தான். சரி, ஓகே, சோய் ஜின்ரின்ற இந்த பேரை ஏன் சுள்ளின்னு மாத்திக்கினாங்கன்னா, இந்த சோய் ஜின்ரியோட பேர் ரொம்ப கிறிஸ்டியனா இருக்கு. அதாவது கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட பேர் மாதிரி இருக்கணும். இந்த பேரை நிறைய ஃபேன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பேரை சுள்ளி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. ரொம்பவே அழகான கொரியன் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ஆக்டர் சுள்ளி. இவங்க மார்ச் 29, 1994 அப்போ கொரியா நாட்டோட பூசான் நகரத்தில் பிறந்தாங்க. சின்ன வயசுல நடிப்பு மேல நிறைய ஆர்வம் கொண்ட இவங்க நிறையவே ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முதல்ல பலோட் ஆஃப் சியான்றங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமால சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் லவ் நீட்ஸ் எ மிராக்கிள், டிராமா சிட்டி, வெக்கேஷன், பஞ்ச் லேடி இந்த மாதிரியான நிறைய டிராமாஸ்ல கெஸ்ட் ரோல்ஸ் பண்ணி கொரியன் மக்களோட மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே அழகான கொரியன் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ஆக்டர் சுள்ளி. இவங்க கொரியாவோட மிக முக்கியமான ஹீரோயின் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இவங்களோட சிங்கிங் கெரியர் தான். இவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது SM என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு கம்பெனியில் நடத்திய சிங்கிங் ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அதே ஆடிஷனில் செலக்ட் ஆகி செப்டம்பர் 5, 2009 அப்போ FXன்ற ஒரு கேர்ள்ஸ் மியூசிக் குரூப்பில் சேராங்க. அந்த கேர்ள்ஸ் குரூப்போட சேர்ந்து முதலாக லாச்சாட்டான்ற ஒரு மியூசிக் சிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க. இந்த வீடியோ இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே அழகான கொரியன் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ஆக்டர் சுள்ளி. இவங்க நடிச்சதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச கே ட்ராமானா அது டூ த பியூட்டிஃபுல் யூன்னு சொல்லுவேன். இந்த ட்ராமால கூஜேயின்ற ரோலில் நடிச்ச நம்ம ஆக்டர் சுள்ளி ஒரு பாய் கெட்ட போட்டு அவங்க க்ரஷ் படிக்கிற பாய் ஸ்கூலில் சேர்ந்து அவங்க க்ரஷை எப்படியெல்லாம் லவ் பண்ணுறாங்க தான் இந்த ட்ராமாவோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். இந்த கதையானது ஹனசாகரி நோ கிமிட்டாச்சின்ற ஒரு ஜாப்பனீஸ் மாங்காவை தழுவி எடுக்கப்பட்ட கதை. ஆகஸ்ட் 15, 2012 அப்போ SBS டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இந்த ட்ராமாக்கு அப்புறம் நம்ம சுள்ளிக்கு நிறையவே ட்ராமா அவார்ட்ஸ் கிடைச்சது. இந்த ட்ராமாக்காக அவங்களோட முடி 60 சென்டிமீட்டர் கட் கூட பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே அழகான கொரியன் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ஆக்டர் சுள்ளி. இவங்க ஒரு ஹீரோயினா அவங்களோட ஆக்டிங் கரியரில் வளர்ந்து வந்துட்டு இருக்க போது ஜூலை 14, 2014 அப்போ அஃபிஷியலாக ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டைமில் ரொம்பவே மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் சோர்ந்து போயிருந்தாங்க. இதுக்கு காரணம் அவங்களும் ரேப் பாடல்கள் பாடும் ரேப்பர் சாய்ஸாகவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக பரப்பப்பட்ட ரூமர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த மாதிரி ரூமர்ஸ் கூட அந்த டைமில் பரப்பப்பட்டுச்சு. ஸோ இதனால தான் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. கொரியா நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயின்னா அது ஆக்டர் சுள்ளி. இவங்க அக்டோபர் 14, 2019 அப்போ மதியம் ஒரு 3:20 மணி அளவில் அவங்க வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் தூக்கு மாட்டி இருந்ததா அவங்க மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். இவங்க இருந்த அந்த வீட்டில் ஒரு டைரியில் அவங்க கைப்பட அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதியிருந்ததாகவும், ஆனால் அது ஒரு சூசைட் நோட் இல்லைன்னு தெரிய வந்தது. போலீஸோட அட்டாப்சி ரிப்போர்ட் படி இது சூசைடாக தான் இருக்கணும்னு, இந்த சூசைடுக்கு காரணம் அவங்களுக்கு சைபர் புல்லிங்னால ஏற்பட்ட டிப்ரெஷன் சொல்கிறாங்க.